மேக்ஸிமம் மேட்சிங் பைபார்ட்டி கிராஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபார்ட்டி மேட்சிங் அப்படிங்கிறது வந்து இஸ் எ செட் ஆஃப் எட்ஜஸ் இன் எ கிராஃப் இஸ் சூசன் இன் சச் எ வே தட் நோ டூ எட்ஜஸ் இன் தட் செட் வில் ஷேர் அண்ட் எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வெர்டெக்ஸை வந்து டினோட் பண்ணுது. ஓகேவா? அதாவது ஒரு வெர்டெக்ஸ் வந்து 2 எட்ஜஸை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து எட்ஜஸை வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராஃபை வந்து கொண்டு வரணும். அதான் வந்து பைபார்ட்டி மேட்சிங் கிராஃப். ஓகேவா? த மேக்ஸிமம் மேட்சிங் இஸ் மேட்சிங் த maximum number of edges. இந்த பைபார்ட்டி கிராஃபில் வந்து the set of vertexes can be divided into 2 distinct sets U and V such that every edge connects a vertex in U to a vertex in V. இந்த பைபார்ட்டி கிராஃபில் நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு செட் ஆஃப் எட்ஜஸ் வெர்டெக்ஸ் இருக்கும். அந்த வெர்டெக்ஸ் வந்து 2 நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து யூ வெர்டெக்ஸ், இன்னொன்று வந்து வி வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த யூ வெர்டெக்ஸ் அதெல்லாம் வந்து வி வெர்டெக்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதோட கீ காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேட்சிங், மேக்ஸிமம் மேட்சிங், பர்ஃபெக்ட் மேட்சிங், ஆகுமெண்டிங் பாத் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. மேட்சிங் அப்படின்னா என்னென்னா, எ செட் ஆஃப் எட்ஜஸ் வித்தவுட் காமன் வெர்டிசஸ். ஒரு செட் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து காமன் வெர்டிசஸ் எதுவும் இருக்காது. ஓகேவா? இப்போ வந்து மேக்ஸிமம் மேட்சிங் அப்படின்னா எ மேட்சிங் வித் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸோட நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் மேட்சிங். இப்போ வந்து பர்ஃபெக்ட் மேட்சிங் அப்படின்னா என்னென்னா, the matching where every vertex is connected to exactly one edge. அதாவது எல்லா வெர்டெக்ஸும் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு எட்ஜோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இது வந்து பர்ஃபெக்ட் மேட்சிங். அதுக்கப்புறம் ஆகுமெண்டிங் பாத் அப்படின்னா என்னென்னா, a path that starts and ends at 3 vertices and alternates between edges not in the matching and edges in the matching. இது வந்து ஆகுமெண்டிங் பாத். இதெல்லாம் வந்து இதில் கீ கான்செப்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நான் யூ வெர்டெக்ஸஸ் அப்படின்னு சொன்னேன், அதெல்லாம் வந்து அப்ளிகன்ஸ்னு வச்சுக்கலாம். பி வெர்டெக்ஸஸ்ன்னு சொன்னதெல்லாம் வந்து ஜாப்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்ளிகன்ஸ் வந்து ஜாப் அப்ளிகன்ட் போடுறவங்க வந்து ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க. அவங்க வந்து 1 to many ஜாப்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் போடலாம் இல்லையா? அதுதான் வந்து இந்த கிராஃபில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து மேக்ஸிமம் பீப்புள் கேன் கெட் ஜாப்ஸ். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாப்க்கு தான் வந்து தானே போக முடியும். அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். When the maximum match is found, we cannot add another edge. If one edge is added to the maximum matched graph, it is no longer a matching. For a bipartite graph, there can be more than one maximum matching is possible. அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இது மாதிரி வந்து 6 வெர்டெக்ஸ் எடுத்துருக்கோம். இதில் மேலே உள்ளதெல்லாம் வந்து யூ, கீழே உள்ளதெல்லாம் வந்து வி. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து எட்ஜஸை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் இப்போ வந்து நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து நம்ம பைபார்ட்டி யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொண்டு வரோம், மேக்ஸிமம் மேட்சிங் பைபார்ட்டி யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து திரும்பியும் அதே கிராஃபை வரைஞ்சிப்போம். 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ நான் வந்து அதே வெர்டெக்ஸை வந்து வரைஞ்சிட்டேன். நம்ம முன்னாடி வரைஞ்சிருந்த கிராஃபில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2க்கு வந்து ஒரே ஒரு வெர்டெக்ஸ், அதாவது ஒரே ஒரு எட்ஜ் தான் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. 1க்கு வந்து 5 and 6 இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. 3க்கு வந்து 5 and 4 இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருந்துச்சு. நம்ம வந்து இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா,
ஒரு வெர்டெக்ஸ்க்கு ஒரு எட்ஜ் தான் இருக்கணும், அதுவும் நம்ம வந்து பெரையாட்டைஸாக இருக்கணும். இப்போ வந்து 2க்கு வந்து 5 மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு, அப்படின்னா வந்து 2க்கு வந்து 5 மட்டும்தான் கனெக்டில் வந்து இருக்கணும். நம்ம பேலன்ஸ் உள்ள 1 அதுக்கப்புறம் 3 இந்த 2 வெர்டெக்ஸ்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 வந்து 5ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கு, 6ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து 1 வந்து 5ஓட கனெக்ட் பண்ணாமல் 6ஓட மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 வந்து 5ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கு, 4ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து 3யை வந்து 4ஓட மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். இதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து நம்மளோட லாஸ்ட் கோல் ஸ்டேட்டுக்கு, அதாவது நம்ம சொல்யூஷனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஓகே, இதில் வந்து அதே கிராஃப் அது வெர்டெக்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன் 5 6. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கியூ எடுத்துக்கிறேன். இந்த கியூவில் வந்து 1ம் 2ம் வந்து என்கியூவில் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 2க்கு வந்து நம்ம சொன்ன மாதிரியே தான் 2வை வந்து 5ஓட மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 2 வந்து 5ஓட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து 1 வந்து எதோட கனெக்ட் ஆகிருந்துச்சு, 5 and 6ஓட கனெக்ட் ஆகிருந்துச்சு. நம்ம 5 ஏற்கனவே வந்து 2ஓட கனெக்ட் பண்ணிட்ட வாட்டி நான் வந்து 1னை வந்து 6ஓட வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 1 வந்து 6ஓட கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த 1 6ஓட கனெக்ட் ஆனது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 1 வந்து augmented with 6. ஓகே, நம்ம வந்து இந்த 1 augmented with 6 இந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் டார்க் லைனில் போட்டுக்கலாம். பேலன்ஸ் உள்ளதுனா அப்படியே போட்டுக்கணும். இது வந்து ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் க்யூவில் வந்து என்னென்ன இருக்குன்னா, நம்ம வந்து 1 வந்து augmented with 6 போட்டோம். ஸோ அது வந்து டிக்யூ ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா 2 and 3 வந்து க்யூவில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம திரும்பியும் வந்து அதே கிராஃப் வந்து போட போகிறோம். 4 5 6. இப்போ வந்து 1 வந்து நம்ம 6ஓட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 வந்து 5ஓட மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஸோ 2 வந்து கனெக்டட் வித் 5. அப்போ வந்து 2 தான் வந்து ஆக்மெண்ட் ஆகுதா. 2 augmented with 5. பேலன்ஸ் உள்ள நோட்ஸையும் அதே மாதிரி வரைஞ்சிடணும். வீடியோ ரெடி பண்ணணும்ல, ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்கு இங்கே உட்காராத, எனக்கு அப்புறம் சிரிப்பு வந்துடும், பேச மாட்டேன். நான் பேசி முடிச்சுட்டு வரேன். என்னமோ வந்து நீ படிக்கிற வரைக்கும் உட்கார வேணும்னா அதை கேட்குது. உட்காரேன், கன்ஃபார்ம் உட்காரேன். ஒரு மணி வரையும் நீ எங்கிட்ட உட்காருவேன், நான் அங்கிட்ட உட்காருவேன். சரி, இதை முடிச்சுட்டு வரேன் நான். ஃபாஸ்ட் இது பண்ணாமல் என்ன பண்ணுறேன்? இது ரெக்கார்டர் ஓடிட்டு இருக்குது. ஸோ 2 வந்து 5ஓட கனெக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து பேலன்ஸ் உள்ள நோட்ஸை திரும்பி அதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் க்யூவில் வந்து என்னென்ன இருக்குன்னா, க்யூ வந்து 2 வந்து ஆக்மெண்டட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து டிக்யூ ஆகிருக்கும். அப்போ பேலன்ஸ் உள்ளது 3 மட்டும்தான். இந்த 3யை மட்டும் இப்போ நான் வந்து போட போகிறேன். 3க்கு உள்ள எட்ஜை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். 5 6. 2 வந்து 5ஓட கனெக்ட் ஆகிடுச்சு. 1 வந்து 6ஓட கனெக்ட் ஆகிடுச்சு. 3 எதோட கனெக்ட் ஆகிடுச்சு, 5ஓடையும் 4ஓடையும் தான் கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம 5 ஏற்கனவே 2ஓட கனெக்ட் பண்ணிட்ட வாட்டி 3யை வந்து 4ஓட மட்டும்தான் நம்மளோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 3யை வந்து நான் 4ஓட கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ க்யூவில் உள்ள 3 வந்து augmented with 4. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அதாவது யூவில் உள்ள எல்லா வெர்டெக்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டில் உள்ள சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, one augmented with 6, 2 augmented with 5 and 3 augmented with 4. ஓகே, பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம வந்து எப்பயும் போல் இது மார்க் பண்ணிக்கணும். 1 வந்து 5, 3 ஆல்சோ 5.
ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷன். இதுதான் வந்து மேக்ஸிமம் மேட்சிங் பை பார்ட்டி